கோட்டைக்குள்ளே நான் நுழைந்து விட்டேன். இனி எதுவும் அணுகாது, எந்த தீங்கும் தீண்டாது. கோட்டைக்குள்ளே நான் நுழைந்து விட்டேன். இனி எதுவும் அணுகாது, எந்த தீங்கும் தீண்டாது.
வாசிக்கும்படியாக குறிப்பிட்ட பொதுவான வேதபகுதி 2 சாமுவேல் புஸ்தகம் 7ஆம் அதிகாரம் 27ஆம் வசனம் முதல் 29ஆம் வசனம் முடிய. 2 சாமுவேல் 7ஆம் அதிகாரம் 27ஆம் வசனம் முதல். உனக்கு வீடு கட்டுவேன் என்று இஸ்ரவேலின் தேவனாகிய சேனைகளின் கர்த்தராய் இருக்கிற நீர் உமது அடியானின் செவிக்கு வெளிப்படுத்தினீர். ஆகையால் உம்மை நோக்கி இந்த விண்ணப்பத்தை செய்ய உமது அடியானுக்கு மன தைரியம் கிடைத்தது. இப்போது கர்த்தராகிய ஆண்டவரே, நீரே தேவன், உடைய வார்த்தைகள் சத்தியம். தேவனே, உமது அடியானுக்கு இந்த நல் விசேஷங்களை வாக்குத்தத்தம் பண்ணி இருக்கிறேன். இப்போதும் இந்த அடியானின் வீடு என்றைக்கும் உமக்கு முன்பாக இருக்கும்படி அதை ஆசீர்வதித்தலும் கர்த்தரான ஆண்டவராகிய தேவன் அதை சொன்னீர். உம்மை ஆசீர்வாதத்தினாலே உமது அடியானின் வீடு என்றைக்கும் ஆசீர்வதிக்கப்பட்டிருப்பதாக என்றான் என்பது வாசிக்கப்பட்ட பொதுவான வேதபகுதி வாசிக்க முடியும். ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்துவின் நாமத்தினாலே உங்களுக்கு யாவரை அன்போடு வாழ்த்துகிறேன். விசேஷமாக இந்த குடும்பத்தாரை விசேஷமாக திருமண நாளை ஆசிரியர் அருமையான குடும்பத்தை நான் மனதார வாழ்த்துகிறேன். ஆண்டவராகவே உங்களை பழகி பெருகப்படுவதாக இப்போது பாருங்க 1000 மடங்கு உங்களை ஆசீர்வதித்து கனப்படுத்துவதாக. ஆண்டு நல்ல ஆராதனை இல்லத்தை கட்டி கொடுத்திருக்கிறார். அதற்காக நன்றி செலுத்தும்படியாக இந்த குடியை நீங்கள் ஏற்படுத்தியிருக்கிறீர்கள். அதற்கு சோதரம். நான் வாசிக்கிற பகுதி ஒரு சில நேரங்கள் தியானித்து நாம் ஜெபிக்க போகிறோம். நான் வாசிக்கிற பகுதி தாவீது ஜெபித்த ஒரு சபம். என்ன சொல்லி ஜெபிக்கிறார்? ஆண்டவரே, எனக்கு ஒரு வாக்குத்தத்தம் கொடுத்து உனக்கு வீடு கட்டுவேன் வாக்குத்தத்தம் கொடுத்து இந்த வாக்குத்தத்தத்தை நிறைவேற்றி விட்டீர். நீர் வாக்கினால் உரைத்தவைகளை கடமையினால் நிறைவேற்றி விட்டீர். விழுந்து முடிக்கல. தொடர்ந்து என்ன செய்யறாரு? ஜெபம் பண்றாரு. என்ன ஜெபம் பண்றாரு? 2 காரியங்கள் சொல்றாரு. 21ஆம் வசனம், இப்போதும் இந்த அடியானின் வீடு என்றைக்கும் உமக்கு முன்பாக இருக்கும்படி அதை ஆசீர்வதித்தது. என்ன ஆசீர்வாதம்? ஏன் வீடுனா எனக்கு கடினம் இல்லை, நம்முடைய குடும்பம் ஆண்டவர் தங்குகிற ஒரு வீடு. ஆமா இல்லையா? ஆமா. இது வீடு மாத்திரம் அல்ல, இங்கு வசிக்கிற நீங்களும் ஆண்டவர் தங்குகிற ஒரு கூடாரம். சொல்றாரு, ஆண்டவரே, அடியான வீடு என் குடும்பம் என்றைக்கும் உமக்குள்ளதாக என்ன செய்யணும்? நிலைத்து வேண்டும். அழகான ஜெபம். இயேசுநாதர் சொன்னார், நானே மெய்யான திராட்சை, நீங்கள் எல்லாரும் எதில் நிலைத்திருந்தால் மிகுந்த கனிகளை கொடுக்கிறீர்கள். வீட்டை கருத்தாரியா அப்படின்ட்டு சோத்திரம் போட்டு அதனால மறந்துடக்கூடாது. வீட்டை தந்த தேவன் குடும்பத்தை அவர் கட்டி எழுப்ப வேண்டும். அவருக்குள்ளாய ஒரு வாழ்க்கை வேறு கொள்ள வேண்டும். அதுதான் ரொம்ப முக்கியம். இயேசுவோடு வாழ்க்கை இணைக்கப்பட்டிருக்கும். அவரோடு பேசுவதை என்னுடைய வாழ்க்கையிலே அனுபவமாக இருக்க வேண்டும். மற்றவங்க இயேசுவோடு பேசலாம் சொல்றது கேட்கறது அழகா இருக்குது. என்ன இயேசுவா பேசுறாரு, நான் பேசுறது இயேசுவா கேட்டாரு, நான் ஜெபித்தேன், என் ஜெபத்தையெல்லாம் இயேசுவா பலித்துதான் சொல்வதை கேட்டு எவ்வளவு சந்தோஷமா இருக்கு. நம்மளும் அப்படி ஆண்டவரோடு பேசணும். நம்ம ஜெபத்தை இயேசு கேட்கிறார், கேட்டு பலித்துதான் பிறகு சொல்லும்படி நம்முடைய குடும்பத்தை தேவன் ஆசீர்வதிக்கணும். அதற்கு முதல் காரணம் சொல்றார், அடியானுக்கு என்றைக்கும் உமக்குள்ளதாக நிலைத்திருக்க வேண்டும். ரொம்ப முக்கியம். கிறிஸ்தவ வாழ்க்கை என்பது அவரோடு கூட நாம் இணைக்கப்பட்டவர்களாக, அவரோடு கூட நாம் வேறு கொண்டவர்களாக. இன்னைக்கு பார்க்க வாழை பயிரிடணும். எல்லாரும் விவசாயம் தெரியும். அவனாய் தோண்டி அந்த கண்ணை ஊடுவோம். தண்ணி விட்டு என்ன அது கண்ணை சுற்றி எரிஞ்சு விரிச்சு விடணும். இல்லைன்னா அது சரியான செய்யாது, வேறு கூடாது. பிற்பாடு தண்ணி பாய பாய அது வேறு ஊன்ற தண்ணீர் பாய பாய உரம் போல எப்படி வளருது? வளர்ந்து என்ன அது பூத்து காய்த்து பலன் தருவது போல நம்முடைய வாழ்க்கை இயேசுவோடு நிலைத்திருக்குமானால், நம்முடைய குடும்பம் நம்முடைய பிள்ளை நிலைத்திருக்குமானால், நிச்சயமாய் நாம் தேவனால்
ஆசீர்வாதம் தருவோம். நிலைத்திருப்போமானால் தேவனுக்கு கனி கொடுப்போம். கனி கொடுப்பது என்ன? நம்முடைய வாழ்க்கையிலே அன்பு இருக்கும், சந்தோஷம் இருக்கும், சமாதானம் இருக்கும், தயவு இருக்கும், நற்குணம் இருக்கும், விசுவாசம் இருக்கும், சாந்தம் இருக்கும், இச்சை என்ன இருக்காது சொல்லுங்க? அம்பு இருக்காது, துன்பம் இருக்காது, துயரம் இருக்காது. எப்போதும் சந்தோஷம். குறைவு வந்தாலும் சந்தோஷமா இருப்போம். வாழ்வு வந்தால் என்ன செய்வோம்? பொறுமையோடு இருப்போம். வியாதி வந்தாலும் பொறுமையோடு ஆண்டவரை சார்ந்த விசுவாசம் என்ன செய்வோம்? ஜெபிப்போம். தேவை வரும்போது விசுவாசத்தோடு என்ன செய்வோம்? ஜெபிப்போம். நிலைத்திருக்கும் போது நாம் தேவனுக்காக கனி கொடுக்க முடியும். நிலைத்திருக்கும் போது ஆண்டவரே நம்முடைய வீட்டிலே வாசம் பண்ணுவார். அது தாவீது சொல்ற, ஆண்டவரே எனக்கு வீடு வேணும்னு கேட்டேன், நீ தந்துச்சு. ஆனா தந்ததோட மாத்திரம் நாம விட போறதில்லை. என் வீடு, என் குடும்பம், என் தந்த மனைவி, பிள்ளைகளெல்லாம் உமக்கு என்ன செய்யணும்? நிலைத்திருக்கணும். ஆண்டவரே நமக்கு எவ்வளவு பெரிய வீடு இருக்குதோ இல்லையோ, எவ்வளவு வசதி வாய்ப்பு இருக்குதோ இல்லையோ, ஆனால் அந்த குடும்பம் கடவுளோடு இருக்கிற உறவுகளை என்ன செய்யணும்? நிலைத்திருக்க வேண்டும். அதுதான் நமக்கு ஆசீர்வாதம். ஆசீர்வாதம். இந்த வார்த்தையை தான் தேவன் நமக்காக விரும்புகிறார். என்ன சொல்றாரு? அடியாவின் என்றைக்கும் உமக்கும்பதாய் நிலைத்திருக்கக்கூடிய ஆசீர்வாதம். என்ன சொல்ற? வாசிங்க. உம்முடைய ஆசீர்வாதத்தினாலே உமது அடியார் வீடு என்றைக்கும் ஆசீர்வதிக்கப்பட்டிருப்பதாக. இது அழகான ஜெபமாக. உமது ஆசீர்வாதத்தினாலே, உம்முடைய ஆசீர்வாதத்தினாலே அடியார் வீடு என்றைக்கும் முதல்ல நிலைத்திருக்க வேண்டும் என்று ஜெபம். இரண்டாவது, அடியார் வீடு உம்முடைய ஆசீர்வாதத்தினாலே ஆசீர்வதிக்கப்பட்டிருக்க வேண்டும் ஜெபம். வேதம் சொல்லி கர்த்தருடைய ஆசீர்வாதமே எனக்கு தரும். அதோட வேதனை ஆண்டவருடைய ஆசீர்வாதம் நமக்கு வேதனை இருக்காது. அல்லேலூயா. வருத்தம் இருக்காது. ஆமா, அவருடைய ஆசீர்வாதம் நமக்கு மனதன்மையா இருக்கும், திருப்தியா இருக்குங்க. அதான் ரொம்ப பெரிய ஆசீர்வாதம். தேவன் மனிதனை ஆசீர்வதிக்கும் போது அவர்களை தேவன் புசித்து குடித்து திருப்தியடைய செய்வான். சங்கீதத்துல பார்க்கிறோம், கையின் பிரயாசனை சாப்பிடுவாய் ஒரு பாக்கியமே உண்டாயிருக்கும். ரெண்டு காலத்துக்காக தாவீது ஜெபிக்கிறார். எங்க வீடு, என் குடும்பம் ஆண்டவரே நிலைத்திருக்கணும், விசுவாசத்துல நிலைத்திருக்கணும். நிறைய பேர் ஆசிரியர் சொன்னாங்க, ஐயா வந்துச்சு, நிறைய பேர் பின்மாற்றத்துக்கு போயிட்டாங்க, பேக் சைடிங் ஆயிட்டாங்க, சிலவங்க வேலை சொல்லி போயிட்டாங்க, சிலர் கடவுளை இன்னைக்கு வரைக்கும் ஆயிட்டாங்க என்று சொல்வதெல்லாம் நாம் பார்க்கிறோம். ஆகவே நாம் தேவ சமூகத்திலே நிலைத்திருக்கும் போது ஆண்டவர் அவருடைய ஆசீர்வாதம் நம்முடைய குடும்பத்தை ஆசீர்வதிப்பார். இது உதாரணமாக யோபுக்கு வேதம் சொல்கிறது, அவன் தேவனுக்கு பயந்து பொல்லாப்பு விழுந்த மனுஷனாக இருந்தபடினால் தேவன் சொல்கிறது அவன் கொடுக்கிற ஆசீர்வாதம் பாருங்க. சாத்தானே சொல்றான், ஆண்டவரே நீர் யோபு உண்டான யாவற்றையும் சுற்றி வேலை அடைக்கவில்லையா, அவன் கையின் பிரயாசத்தினை ஆசீர்வதித்தேன். பாருங்க, தேவனுக்கு பயந்து உத்தமமாய் வாழும்போது ஆண்டவருடைய தெய்வீக பாதுகாப்பை நமக்கு தருகிறார். இன்னைக்கு எவ்வளவு பெரிய வீடு, எவ்வளவு வசதி வாய்ப்பு இருந்தாலும் நம்மளை பாதுகாக்கிறது யாருன்னு சொல்லுங்க? ஆண்டவர் தாங்க. இது வருடத்துக்கு முன்னால அரசன் பேக்கரி, இன்னைக்கு கொஞ்சம் பேர் குறைஞ்சு எல்லாருக்கும் தெரியும், நான் வாலிபன். அப்போ வந்து பஸ்ஸுனா அரசன் பேக்கரி தான். அப்ப அவர் தான் முதலாக ஒரு கார் வாங்கினார், லேயர் கார். அவங்க சொன்னாங்க, இது காரை முட்டினா உடனே பலூன் சாகவே மாட்டோம். ஆனா பாவம், அவன் 4 எழுந்து வரும்போது, ஒரு மேரேஜ் போயிட்டு வரும்போது என்ட்ரன்ஸ்ல குக்கரம் வந்து அதை வரும்போது சைட்ல மரத்தை மோதி கார் பிளந்துட்டு ஸ்பாட்ல அவுட்டு. பெரிய போலீஸ் அவன் நினைச்சேன், நான் விளையாடுறது கார் வாங்கியிருக்கேன், நான் சாக மாட்டேன், கார் ஆக்சிடென்டால என்ன உள்ள இருக்க பலூன் என்ன பாதுகாப்பா. இங்கிலாந்து மகாராணி எவ்வளவு விளையாடுற கார், ஆனால் ஆக்சிடென்ட்ல ஏன் சொல்றேன்னா, சாத்தான் சொல்றான், நீர் அவனை அவனுக்கு உண்டான யாவை சுற்றி வேலை அளிக்கவில்லையா. கடவுளுடைய ஆசீர்வாதம் நமக்கு என்னத்தை கொண்டு வரும் சொல்லுங்க? பாதுகாப்பை தரும்.
என்ற அந்த வேலையை எவனாலும் தாண்ட முடியுமா சொல்லுங்க? எந்த விசுவாசாலையும் தான் தொட முடியாது, தாண்டி உள்ள வர முடியாது. அவங்க நல்லா புரிந்து கொள்ளுங்க. தேவன் தம்முடைய பிள்ளைகளுக்கு, தமக்கு பயந்து வாழ்றவங்களுக்கு, விசுவாசத்தில் நிலைத்திருக்கிறவர்களுக்கு ஒரு பாதுகாப்பு வேலையை வைத்திருக்கிறார். சகல புஸ்தக வாசிக்கிற நான் அவரை சுற்றி அக்கினி மதிலாக இருப்பேன். டிவைன் ப்ரொடெக்ஷன். நம்ம போகும்போது பாதுகாப்பாக அந்த கர்த்தர் போக்கையும் வளர்த்து இது முதற்கும் என்னென்னை காப்பார். கர்த்தர் ஆத்மாவை தெய்வீக பாதுகாப்பு. என்ன சொல்றாரு? அவன் கையில் பிரயாசத்தை கிரியைகளில் ஆசி. இரண்டாவது காரியம் என்று சுவாமி ஆராதனையில் பார்க்கிறோம். கர்த்தருடைய பற்றி கித்தியனாகிய ஓபேத் தெகோவிற்கு 3 வாரம் இருந்தது. கர்த்தர் அவனையும் அவனுக்கு உண்டான யாவற்றையும் தேவன் ஆசீர்வதித்தார். கர்த்தருடைய பிடி என்ன சொல்லுங்க? ஒரு வருஷம் பார்த்து வாசனை முடிச்சு போறேன். 9ஆம் அதிகாரம் 4ஆம் வசனம் வாசிங்க. எபிரேயர் 9ஆம் அதிகாரம் 4ஆம் வசனம் வாசிங்க. அழகா என்னன்னு போட்டு பார்க்கிறோம். 9ஆம் அதிகாரம் 4ஆம் வசனம் வாசிங்க. எபிரேயர் 9:4 அதிலே பொன்னாசிய தூப கலசம் உடன்படிக்கை பெட்டி இருந்தது. அந்த பெட்டியிலே மண்ணா வைக்கப்பட்ட பொற்பாத்திரமும் ஆரோனுடைய தளித்த கோலும் உடன்படிக்கை கற்பனையிலும் கோலம். இந்த பெட்டி எங்க இருந்தது? எத்தனை மாசம் இருந்துச்சு? 3 மாதம் இருந்துச்சு. அவரையும் அவன் உண்டான எல்லாமே ஆசீர்வதித்தான். என்ன 3 காரியம் சொல்றோம். ஒண்ணு என்னது? மண்ணா வைக்கப்பட்ட பொற்பாத்திரம். மண்ணா ஆண்டவர் சொன்னார், நானே வானத்துக்கு தெரியும்ல மண்ணா. இயேசு நம்ம வீட்டில் இருக்கணும், நம்ம உள்ளத்துல இருக்கணும். சகைக்கு வந்தோட ஆலோசனை இன்றைக்கு வீட்டுக்கு ரட்சிப்பு. இயேசு வந்துச்சு என்ன வரும் சொல்லுங்க? விடுதலை. உள்ளத்துல இல்லத்துல என்ன வரும்? விடுதலை. என்ன? ஆரோனை துளித்த கோல் எதை குறிக்கிறது? தேவ பிரசன்னத்தை. பழைய ஏற்பாட்டிலே புதிய ஏற்பாட்டிலே பரிசுத்த ஆவியானவருடைய அபிஷேகத்தை குறிக்கிறது. பரிசுத்த ஆவியானவர் நம்முடைய வாழ்க்கையிலே கிரியை செய்வதற்கு என்ன செய்யணும்? இடம் கொடுக்கணும். இடம் கொடுக்கணும். இதுதான் முக்கியம். தேவ பிரசன்னம். தேவ பிரசன்னம் வரும்போது இருள் என்ன செய்யணும்? வழி ஓடிடும். அந்த காலம் வழி ஓடிடும். ஒரு லைட்டை போட்டு இருள் போக போறியா? போயிருக்கு. எவ்வளவு கரண்ட் ஒரு பழுக்கு பட்ட சொன்ன இருள் போயிருக்கு. தேவ ஆவியானவருடைய வாழ்க்கையில அசைவாளருக்கு என்ன செய்யணும்? இடம் கொடுக்கணும். ஆவியானவரே எங்களை ஆளுகை செய்யும். அவர் வந்து உங்களை உண்மையை சேர்ந்தார், உங்களை அழகாய் நடத்துவார், உங்களுக்கு உணர்த்துவார். வரும் காரியங்களை குறித்து போதை ஆபத்தை குறித்து அழகாய் நமக்கு சொப்பனத்தை சொல்வாரு. தேவ பிரசன்னம். 3வது கற்பனையில் கற்கள் எழுதப்பட்ட என்னது? வேத வார்த்தை வசனம். ஒரு வீட்டில் திறந்தோறும் அழகான வீடு இருக்குது. ஒரு அதிகாரம் வாசித்து ஒரு பாட்டை பாட என்ன செய்யணும்? இந்த காரியம் இருந்தாலும் நம்முடைய வீடும் என்ன செய்யும்? ஆசீர்வதிக்கப்படும். 3வது காரியம் மார்க்கு சுவிசேஷம் என்ன அதிகாரத்தை வசனம் சொல்கிறது? இயேசு வீட்டில் இருக்கிறார் கேள்விப்பட்டு திரளான ஜனங்கள் வீட்டிலே கூடினார்கள். அங்குதான் ஒரு மனுஷன் படிக்கவர்களும் விளங்கினாங்க. அவனுக்கு ஏன் செஞ்சாரு? அற்புதம் செய்தார். அவருடைய வீடு பலருக்கு ஆசீர்வாதமாய் மாற வேண்டுமானால் நம்முடைய வீட்டில் என்ன நடக்கணும்? ஊழி நடக்கணும். ஊழி நடந்து ஜெபம் பெருக்காய் ஜெபிக்கிற ஒரு ஜெபம் குழு ஊழியத்துக்கு நம்ம என்ன செய்யணும்? இடம் கொடுக்கணும். ஊழியை செய்யணும். பாருங்க, ஒரு வீட்டு எந்த வீட்டிலே போடல, ஒரு ஆள் வீடு இடம் கொடுத்துக்கிறார். இயேசு வந்து என்ன செய்யறது? எங்களை மாதிரி தான் வந்துருப்பாரு. இயேசு வந்து நீ திறந்து கொடுத்துப்பாரு. வந்து பிரசங்கம் பண்ணிட்டு இருக்காரு. இப்ப ஊர்ல தான் இயேசு நாள் வந்திருக்காரு. இன்னொரு வீட்டுல சிறன் கூட்டம் பிரசங்கத்தை கேட்பதற்கு, யாரும் விடுதலை பெறுவதற்கு. யோசிச்சு பாருங்க. நம்ம மாத்திர ஆசீர்வாதம் பெறுவதற்கு காரியம் அல்ல. நம்ம குடும்பத்தின் மூலமாய், இந்த வீட்டின் மூலமாய் பலர் ஆசீர்வதிக்கப்படுவதற்கு நாம் காரணமாய் அதுதான் இந்த ஆசீர்வாதம். பாருங்க, நான் இன்னைக்கு ஏதோ வேலை பார்த்துருந்தாங்கன்னா என்ன என் குடும்பத்தை ஆசீர்வாதம் இருக்கு. ஆனா
இரண்டாவது கர்த்தரை ஆசீர்வாதமாய் வைத்திருக்கிறார். அதுதான் ஆசீர்வாதம். கண்களை மூடுவோம். அவருடைய உள்ளத்தை நோக்கி பார்ப்போம். மகா கிருபையும் இருக்கிற ஈஸ்வரியுள்ள அன்பின் பரலோகபிதாவே, நன்றியோடு துதிக்கிறோம். சோதனை அடியான வீடு, இந்த அருமையான பிள்ளைகள் வாக்குத்தத்தம் செய்து நல்ல அழகான வீட்டை நீ கட்டி கொடுத்திருக்கிறீர். கோடி கோடி சோதனை வீட்டில் வசிக்கிற அருமையான சகோதரர், மனைவி, பிள்ளைகளுக்காய் ஆண்டவரே, பெற்றோர்களுக்காய், உடன்பிறந்தவர்களுக்காய் சோதனை ஆண்டவரே, அடியான வீடு உமக்கு முதல் என்னால் நிலைத்திருக்கட்டும். உம்முடைய ஆசீர்வாதத்தால் அடியான வீடை ஆசீர்வதிக்கிறார். கர்த்தருடைய பெட்டி கித்தின ஏழை தோதோ வீட்டில் இருந்து போல ஆண்டவரே, உம்முடைய வார்த்தை இருக்கட்டும், நீங்க இருக்கணும், உங்க பிரசன்ன குடும்பத்தில் இருக்கணும். ஆண்டவரே, போகும்போது ஒருபோது பாதுகாக்கப்படுவார்களாக. இவருடைய கையின் பிரயாசங்கள் கிரியைகளை கர்த்தர் ஆசீர்வதிக்கிறார்கள். இந்த வீட்டை ஆண்டவரே திறந்து கொடுக்க, ஊழியத்துக்கு ஆண்டவரே உதவியாக இருக்க, ஊழியர்களுக்கு ஊழியக்காரர்களுக்கு உதவியாக இருக்க, இவர் மூலமாய் பலர் ஆசீர்வதிக்கப்படும். இவரை கருவியாக பயன்படுத்தும். இருந்து பிறருக்காய் ஜெபங்கள் ஏற்கப்படட்டும், விண்ணப்பம் ஏற்கப்படட்டும். இது வீடு உதவி செய்த வீடாக இருக்கட்டும். அப்பா, பிறருக்கு உற்சாகத்தை கொடுக்கிற வீடாக இருக்கட்டும். இவருடைய அப்பனிதனை ஆசீர்வதியும். கால இயேசு கிறிஸ்து ரத்தத்தை பூசுகிறார். திருமண நாளை ஆசிரியர் குருவத்துக்காக சோத்திரம். அவங்களை ஆசீர்வதியும். நன்மை கிருபை தொடரட்டும். இல்லற வாக்கியத்தை நீ போதுமானதாய், கருணாய், அரணாய், ஞானமாய் இருப்பினார். ஆண்டவரே, உங்கள் பயப்பட பயத்தோடு வாழ, ஆண்டவரே, உங்களுடைய வேதத்தை வாசிக்க, ஜெபிக்க உதவி செய்கிறார். இந்த வீட்டுக்கு இன்றைக்கு ரட்சிப்பு வந்து சொல்ல போல, இன்றைக்கு இந்த வீட்டுக்கு ரட்சிப்பு வரட்டும். எந்த காரியத்தில் விடுதலை தேவையோ, எந்த காரியத்தில் அற்புதம் தேவையோ, அதிசயம் தேவையோ கர்த்தர் செய்கிறார். ஒரு ஊழியக்காரனாய் இந்த குடும்பத்தை மனதார வாழ்த்துகிறேன். இயேசு கிறிஸ்துவின் நாமத்தில் குடும்பத்தை பூராமே ஆசீர்வதிக்கிறேன். சமாதானம் என்னாலும் சந்தோஷம் என்னாலும் நிலைத்து வாதைகளுக்கு விக்கிரங்களுக்கு விலக்கி காத்துக்கொள்ளும் பெரிய காரியம் செய்யும். இயேசுவின் மூலம் ஜெபிக்கிறோம் நல்ல பிதாவே. ஆமென். ஒரு பாடலை பாடுவோம். பாடினா கூட ஐயோ ஐயா அங்க விட்டு நம்ம பாடி ஐயா தேவ கிருபை ஆசீர்வாதம் 160 அனை பாடு 160 தேவ கிருபை ஒரு மூணு செட்டா பாடுங்க. இப்போ சீரியஸ் படிக்கிறீங்க. நான் ஐயோ
பிள்ளைகளுக்கு ஆசீர்வாதமாக்கி கொடுத்த கருத்து. நான் உங்களை ஆசீர்வதிப்பேன் என்று சொல்லி வாக்குப்படி இருக்க தொடர்ந்து ஆசீர்வாதம் நிரப்புக. இந்த வீட்டில் அருமையான ஊழியக்காரர்களாக சொல்லப்பட்ட ஆசீர்வாதங்களை ஒரு வாழ்க்கையை படிப்படிக்காக சொல்லிட்டோம். திருமண நாளை ஆசிரியர் பிள்ளைகளையும் அருமையான பிரபு ஜென்சியையும் நாம் வாழ்த்துக்கிறோம். ஆசிரியர் தொடர்ந்து ஏற்படுத்தப்பட்டிருக்கிற உறவுகள் எல்லாமே ஆசிரியர் கொடுங்க. நாங்கள் சாப்பிட்டு வளர்ந்து ஊழியம் செய்ய உதவி செய்யும். ஒரு பிள்ளைகளை ஆசிர்வதிங்க. திருமையாக நிரப்புங்க. நாமத்தை தாழ்த்தி அர்ப்பணித்து செபிக்கிறோம். அன்பின் பரலோகப்பிதாவே, நம்முடைய கர்த்தராகிய இயேசு கிறிஸ்துவினுடைய கிருபையும் பிதாவாகிய தேவனுடைய அன்பும் பரிசுத்த ஆவியானவருடைய அந்யோன்ய ஐக்கியமுடைய நம் அனைவரோடும் விசேஷமாக இந்த புதிய வீட்டை கட்டியிருக்கிற குடும்பத்தின் பிள்ளைகளோடும் அவருடைய இல்லத்தோடு விசேஷமாக இல்லத்தில் வசிக்கிற பிள்ளைகளோடும் திருமண நாளை ஆசிரிக்கிற அன்பு பிள்ளைகள் பிரபு ஜென்சி அவருடைய குடும்பத்தோடும் இன்றும் இன்றும் சதா காலங்களை இருப்பதாக அவர் ஒன்று சேர்ந்து சொல்லுவோம். ஆத்மாவை கர்த்தர் செய்த சகல ஆமென். ஹல்லேலூயா. தேவனுக்கு நன்றி. கர்த்தர் ஆசீர்வதிப்பார். உணவு ஆயத்தமாக இருக்குது. யாரும் சாப்பிட்டு சொல்லி நம்மளோட கேட்டுக்கொள்கிறேன். அவங்க வீட்டில் வச்சு நீங்க தான் சாம்பார் பிடிக்குங்க.